200-300 செருப்பு கிடக்கு. பார்த்தோன்னா கரூர் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ ஒன்று அவர் ஒழுங்கா காவல்துறை மேலே இல்லை யார் மேலே திமுக மேலே எல்லார் மேலேயும் திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருந்தா என்னதான் கணக்கு? உன் கட்சிக்காரங்க இல்லை உன் ஆதரவாளர்கள் இல்லை உன் ரசிக குஞ்சிகளுக்கு அறிவுரையே சொல்ல மாட்டியா? தயவு செய்து யாரும் சாலையோரம் நிற்காதீங்கன்னு சொல்ல வேணாமா? நம்மளுக்கு 100 பேர் தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்ல வேணாமா? அப்புறம் நீ கடந்து போகிறதுக்கு எறும்பு கூட அவர் வேகமாக ஊர்ந்து போகும் போல போய் குளத்தூர் போய் உன்னால வில்லிவாக்கம் போக முடியல, டி நகர் போக முடியல, உடனே போலீஸ் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அப்போ மற்ற எந்த கட்சியுமே இடையூறு கொடுக்கலையா? எல்லாம் நடந்து அவன் பரப்புரைக்கு அனுமதி வாங்கி நடத்திட்டு தானே இருக்கிறாங்க. அதனால இது வந்து ஒரு இம்மெச்சூர், ஒரு முதிர்ச்சியின்மை. இந்த ஆதரவாதி வாய் தவளை வாயக்காரிலும் மோசமான வாயா இருக்கு. எங்க அடி வாங்கி சாக போறாருன்ற மாதிரி குறைகள் சொல்லலாம், தப்பு இல்லை. எப்படி உயிர் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு அந்த செருப்பை மூலக்கடையில் சாயங்காலம் தான் போறேன். அவர் போயிட்டாரு, மதியானமே போயிட்டாரு. ஒரு 200-300 செருப்பு கிடக்கு. பள்ளிக்கூட பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட விசில் ஊதுது. இதெல்லாம் ஓட்டா? ஏன் பள்ளிக்கூட பசங்களை நீ அது சும்மா என்னைக்கோ ஒரு நாள் விட்டு அறிக்கலாம் இல்லை, கடுமையாக அறிக்கை விடு. நீ பேசிட்டு இருக்கிறப்பே உன் பேச்சு தடுமாறுது, உடனே டிவிக்கேன்னு கத்துறானுங்க. அப்போ உனக்கே டிஸ்டர்பன்ஸாக இடையூறாக இருக்கிறாங்க உன் ஆட்கள். தடுமாறுதுன்னா அவன் தண்ணி போட்டு வந்திருக்கான் காலையிலே, நைட்டு போட்ட தண்ணி போதை தெளியாமல் வந்துட்டான்.